பை. வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை வந்தோன்னே என்ன ஆகும், கவினை கூப்பிட போகிறேன். ஜாலியாக இருக்குது, போய் கூட்டிகிட்டு வரேன். எனக்கு போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு தூங்காமல் வண்டி விட்டு கடலை மிட்டாயிட்டு இருக்கேன். ஓகே, போய் தவினை கூட்டிகிட்டு வரேன். எப்படி இருக்க போகுதுன்னு டிராஃபிக் தெரியல. இப்போ செமஸ்டர் நியூ செமஸ்டர் தொடங்கினது வந்து அவன் கிளாஸ் வந்து 1 hour லேட்டாக முடியும். ஸோ நான் 1 hour லேட்டாக தான் அவனை கூப்பிட போகிறேன். வேறு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. Bye, darling. Love you, bye. உன்னை கூப்பிட்டது வந்துட்டான். ஆல்ரெடி அவன் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டான். இப்போ இன்னொரு ரவுண்ட் ரிப்ஸ் கேட்டான். அதனால ரிப்ஸ் சேஃப் ஃபீலர் வாங்கி கொடுத்துட்டேன். ஃப்ரைட் சிக்கன் கேட்டான். அதுவும் ஃப்ரைட் சிக்கன் வாங்கியாச்சு. இவன் வந்து சேஃப் ஃபீலர். இது வந்து சிக்கன் நகட்ஸ். ஃப்ரைட் சிக்கன் இவனுக்கு காட்டுங்க. பிடிக்காத எனக்கு. இது வந்து இந்த மண் வேற குசின்லாம் நான் சமைக்க மாட்டேன். எது அந்தந்த குசினோ அங்கே வந்து வாங்கி கொடுத்துருவேன். இந்த நம்ம உட்காந்து சமைச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தட்ஸ் த பெஸ்ட் வே. பை, ஈட், த்ரோ. இது இவ்வளோ பெருசு இருக்கலாம், சாப்பிட்டோன்னே இப்படி ஆகிடும். இந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஆமாம், இந்த இவ்வளோ பெரிய பீஸில் இவ்வளோ தான் வரும். ஃபுல்லாக நடுவில் எலும்பு தான் இருக்கும். எனக்கு என்னமோ நல்லா இருக்குன்னு சாப்பிடுவேன். நல்லா இருக்கா உண்மையாகவே? We have one piece. Show me. Only one piece, we? You don't want to eat more? விட்டா சாப்பிடுவோம். Oh. எனக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அவனுக்கு தான். சிக்கன் நகட்ஸ் அப்படியே தவிர நீங்கள் இதில் என்ன சாப்பிட போகிறீங்க? நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்றேன் கொஞ்சம். டீ குடிக்க போனாங்க, காஃபி எதாவது. Good or bad? Is it fresh? They were like full. People were all standing in line to it. Yeah, because they had like a $5 deal for the nuggets and the chicken tenders. This was regular price. It's not regular price. But this also was gone. இது எவ்வளோ இது? 17. The whole tray வந்து 17. இது வந்து $10 ஆச்சு, 8 piece. 5 piece, 4 piece வந்து 6 என்னமோ, அதுக்கு 8 piece வாங்கிக்கோங்க. நான் அவனே சொன்னான். இருந்தது எவ்வளோதான், இன்னொரு 4 piece தான் இருந்தது. இதுதான் லாஸ்ட் இருக்குண்ணா. வெயிட் பண்ணுங்க, நான் ஃப்ரை பண்ணி டெண்டர் தரேன்னா. அங்கே வெயிட் பண்ணுறதுனா டைமில் எனக்கு பின்னாடி லைன் நின்றுட்டு இருந்தது. சரி ஓகேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இவன் ஃபோன் அடித்தேன், வந்து ஓகேன்னு சொன்னான். ரைட் மீ இட்ஸ் குட். ஓகே, என்ஜாய். ஆல்ரெடி நடுவில் கோடு இருக்குல்ல, அந்த கோடு. ஸோ அந்த மிக்ஸில் வந்து லெமன் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரெஷ் லெமன் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் லெமன் வாங்கிக்கலாம், காஸ்கோவில் விற்கிது. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இஃப் யூர் நாட் அன் எக்ஸ்பர்ட், உங்களுக்கு உப்பு போட தெரியாது. நான் ஒரு எக்ஸ்பர்ட்ன்றதுனால எனக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு நம்மட்டு சிரிப்பீங்க. நான் இல்லைனாலும் நீங்கள் என்ன காமிக்கிறோன்னு நினச்சேன். நான் எக்ஸ்பர்ட் இல்லாதனால அஃப்கோர்ஸ் நான் பண்ணேன்னா உப்பு செக் பண்ணி மக்கள் பார்க்குறவங்க கேட்பாங்க, எப்படி போடுறீங்கக்கா, எப்படி செஞ்சீங்க, ரெசிபி சொல்லுங்க. இது ஒரு போன வாரம் பேசிட்டு இருந்தோம்ல, எல்லா வீடியோல உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்கன்னா தேவையான அளவு எவ்வளோன்னு எப்படி தெரியும்? அது உங்க டேஸ்ட் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நக்கி பார்த்துக்க வேண்டியதானே, கற்றுக்கணும். ஏன்னா சி ஆல்சோ ஹிமாலயன் சால்ட் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ரெகுலர் ஐடைஸ் சால்ட் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், கோஷர் சால்ட் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஒரு இதில் ஒரு சால்ட்டினஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணும்போது கல்லுப்பு போடக்கூடாது. டேபிள் மிளகாவே அப்படி தானே, ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட். எப்படி உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கேன் பாருங்க. கரெக்டா? சரி, இப்போ இது என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? அவ்வளோதான், போட்டு ஒரு பீஸ் எடுத்து போட்டு காட்டுங்க மக்களுக்கு. ப்ரோ போடுங்க ப்ரோ. அதை கழுவியாச்சு. காஸ்கோல எந்த மாதிரி மீன் வாங்கியிருக்கோம் காட்டுங்க. தோலோட இருக்கிற மாதிரி 2 சால்மன் இருக்கும். இது வந்து இது ஏதோ பேர் இருந்தது, அது அட்லாண்டிக் சால்மன் இல்ல, அது ரைட். ஆனா அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருந்தது. நான் பாக்ஸ்ல பார்த்து சொல்றேன். அட்லாண்டிக் சால்மன்லயே இந்த ஐட்டம்க்கு ஏதோ ஒரு காட்டுங்க எப்படி இருக்குன்னு போட்டுருக்கீங்க. நல்லா 4 இதுலயும் பட்டணும், எல்லா டைரக்ஷன்லயும் பட்டற நல்லா இது பண்ற மாதிரி பண்ணிருக்கேன் இப்போதைக்கு. Hello Vinod. Hello, good morning. Morning Vinod. Thank you for dinner Vinod yesterday. Yeah, it was good. More than dinner, I liked your company. But one thing I realized,
இந்த மாதிரி பிஸி டேஸ்லலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போயிடணும், இல்லை பெரிய இடத்துல நிறைய சீட்டிங் இருக்கிற இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். உட்காரவே இடம் இல்லை பாருங்க, ரைட்? லைக் ரொம்ப கொரியன் தான் போகணும்னு ஆசைப்பட்டோம், ரைட்? அது நானும் வந்து நம்ம ஆனிவர்சரியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த வினோத் பர்த்டேக்கு போனோன்னே அப்புறம் ஒரு பண்ண இப்படி போய்கிட்டே இருக்கு, ஒன்றும் போகவே இல்லை. சரி, இப்போ எங்கே போகிறேன்? இப்போ வந்து பின்னாடி இருக்கான். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை வந்து ஒரு வாலண்டியரிங் பண்ணும்போது அங்கே போய் இறக்கி விட போகிறேன். இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம பழைய விவின் தவின்ல படிச்ச ஹான்சன் ஸ்கூல். My baby. 6 வருஷம் PTA. This is my baby. My knowledge, my ocean of knowledge is from this school and from Altamont and from Foster City and from Costa And from Foster சொல்லிட்டேன். and from my school. Yeah. இப்போ நான் ஹை ஸ்கூல் தான். So, அதனால எனிவே எங்கே போகிறோன்னா பிரியாணி வாங்க போகிறோம் ஃப்ரம் பாரடைஸ். கோட் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சேன். பை ஃபார் இந்த ஏரியாவில் நான் வாங்கி பார்த்ததுல இதுதான் அந்த ஃபேமிலி பேக் வாங்கினா வேல்யூவும் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது தவின்க்கு நம்ம மதுரை ரீசெண்டா போட்டோம், அதுவும் நல்லா இருந்தது. அது அங்கேயும் ஃபேமிலி பேக் இருக்கு. இது ரீசெண்டா இப்பதான் சாப்பிட்டோன்றதுனால நான் இங்க சாப்பிடல, இல்லைன்னா மதுரையில தான் நான் வாங்கியிருப்பேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்ல ஒரு பையன் வந்திருக்கான்ல காலேஜ்ல இருந்து, அவனுக்கு வந்து ஒரு கிரேவிங் வந்துச்சு. என்னடா கிரேவிங்னு கேட்டா அவனுக்கு வந்து இதுவான் பீட்சா வந்து இந்த ஸ்வீட் சாஸ்ல வந்து தொட்டு சாப்பிடணும். ஆமா, ரொம்ப கலாச்சு நான் சாப்பிட்டேன். நான் யூஸ் பிரெக்னன்சி கிரேவிங் மாதிரி ஒன்னு எப்படி சிரிக்குது பாருங்க, ஒரே சிரிப்பு தான், சிரிச்ச முகம் தான். கான்டாக்ட்ஸ் போட்டியாடா? ஃப்ரெண்ட் வர சொல்லு வெளியா. நம்மளோட பைரன் ரோட்ல ரெண்டு சைடும், அந்த சைட்லயும் ஃபுல்லா இந்த மாதிரி செரி பிளாசம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இது பேர் வந்து ஆமண்ட் பிளாசம். பாதாம் இருக்கு இல்லையா, பாதாமுடைய மரம். நம்மளுடைய ப்ளூ டைமண்ட் அப்படின்ற ஒரு பாதாம் பிராண்ட் இருக்கு, அவங்கதான் வந்து இங்க மேஜரான ப்ரொடியூசர். அவங்களுடைய ஓன் லேண்ட் இந்த ஏரியால அதிகமா இருக்கும். ஸோ எல்லா ஏரியாலையும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் எங்க பார்த்தாலும் இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரூட் பிக்கிங் வரணும், உங்களுக்கு வந்து குட்டி ஃபார்ம்லாம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் வரணும்னா இங்க வரலாம். கோல்டன் வேலின்னு இங்க ஒரு கடை இருக்கு. நம்ம ஆரியா ஃபார்ம்ல ஒரு ரெகுலர் க்ரோசரிஸ்லாம் வாங்கலாம், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், சீசனல் ஃப்ரூட். அங்கே கோல்டன் வேலி நர்சரி இருக்கு. நம்மளோட வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட் யார்ட்ல ரோசஸ்லாம் ஃபுல்லா நம்ம வீட்ல இருக்க எல்லா ரோஸ் ட்ரீ செடி எல்லாமே நம்ம வந்து இங்கதான் இந்த இதுலதான் ஒயிட் ராக்ஸும் நம்ம இங்கதான் வாங்கணும். நம்மளோட வீட்ல இருக்கிற மோஸ்ட் கார்டன் இது எல்லாமே இங்க வாங்கி தான் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு இன்னொரு பிளேஸ் வந்து அந்த சைடுல ட்ரெஸில இருக்கு, அதான் மெயினா இருந்தது. இப்போ இங்க எடுத்துட்டாங்க, இங்க மூவ் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்டே பொமக்ரானட்டும் நம்ம யூ பிக் பண்ணலாம். பிரெண்ட்வுட்ல ஃபுல்லா அவங்கதான் இருக்காங்க. இந்த ரோட்ல நீங்க போனா வரிசையா தான் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இங்க வரீங்க, இவ்வளவு தூரம் வரீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் சண்டே வரலாம், வேல்மார்ட் இருக்கு வரலாம். பிளஸ் இந்த யூ கேன் கம் டூ திஸ் பாருங்க, காட்டுங்க ரைட்ல ஆல்ரெடி ஒயிட்டா இருக்கு பாருங்க. அழகா ஒரு ஒரு டைம்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பிளான் பண்ண டைம் வந்து ஒரு டைம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த மார்ச் வந்து பிப்ரவரி எண்ட் ஆஃப் பிப்ரவரி. ஆனா ஐ மஸ்ட் வார்ன் யூ, ஓ மை காட், அலர்ஜிஸ் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. பயங்கரமான அலர்ஜிஸ் இருக்கும் இங்க, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மவுண்டன் ஹவுஸ்ல வரவங்க எல்லாருக்குமே வந்து வராதவங்களுக்கு கூட அலர்ஜி வந்துருது. ஏன்னா அந்த பூனால, ஏன்னா இங்க ஃபுல்லா பாலன் அதிகமான இண்டெக்ஸ், பாலன் இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்குன்றதுனால இங்க அதிகமா இருக்கு. இந்தியால எல்லாம் நமக்குலாம் வந்து அலர்ஜின்னு கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். என்ன சீன் போடுறியான்னு வாங்க நம்ம அலர்ஜின்னு சொன்னா. இப்ப இங்க வந்து இங்க ஒரு 6-7 வருஷம் தங்கிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊருடைய வினோத்லாம் வாழ்க்கையில முகத்து இப்படி பண்ணது கூட கிடையாது. அவருக்கே பயங்கரமா அலர்ஜி இருக்கும், ரைட்? பாலன் அலர்ஜி அதிகமா, கண்ணு ஃபுல்லா அப்படியே ரெட் ஆகி வீங்கிரும். அப்புறம் தும்பிட்டே இருப்பாரு, அச்சு பிச்சுன்னு மூக்கு ஒழுகும். காலடி வெளியே எடுத்து வச்சாவே வந்துடும், இல்ல உள்ள இருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நீங்க நிறைய வீடியோல கூட பாத்திருப்பீங்க, எப்படி பண்ணிட்டே இருப்பேன், காது இப்படி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அரிக்கும் அலர்ஜினால. சோ அப்ப தெரிஞ்சிடும். ஒன்ஸ் கிராஸ் கட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்ல, முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் எங்கேயாவது போறேன், அதான் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம பேக் யார்ட்லாம் பெருசா கார்டனிங் பண்ணாததுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா டூ மச் ஆஃப் அலர்ஜி, சொரியும், மூக்கு சொரியும், அப்படியே பண்ணிட்டே இருக்கும். இதுவும் அப்படியே அந்த இதுதான் ஆல்மண்ட்ஸ். ஆனா ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லா வந்த அப்புறம் ஒரு நாள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, எல்லாம் ஃபேமிலியா எடுப்பாங்க. நாங்க முன்னாடி ஒரு வாட்டி
அவங்க அம்மாவும் நம்ம அம்மாவும் இருக்கும்போது வந்து எடுத்தோம். அது வெளியே நின்னு எடுத்தோம், அவ்வளவுதான். உள்ளெல்லாம் போய் எடுக்க முடியல. இப்ப எல்லாம் ஃபுல்லா செட்டே போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள உட்காந்து. ஆனா இந்த ரோடு ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லா அதுதான் இருக்கு. கோரல் ஹாலோவே இந்த ரோட்ல எல்லாம் போனா எடுக்கலாம் நீங்க. ஸோ மேபி இன்னொரு அடுத்த மாசம் இருக்கும்ல வினோத், மார்ச்ல இருக்கும். மார்ச்ல இந்த பக்கம் வந்து நீங்க எடுத்துக்கலாம், போட்டோஸ் எடுத்துக்கோங்க. போய் நம்ம பிரியாணி ஃப்ரம் ட்ரேசியில் இருக்கிற பாரடைஸ் பிரியாணி பாயிண்ட்ல ஃபேமிலி பேக் பிரியாணி வாங்க போகிறோம். என்ன பேக்கெட்டு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுதான் நான் வாங்கி இன்னைக்கு குட் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். அப்புறம் வழி விடுங்க அப்புறம். இந்த கடையில ஏகப்பட்ட பிசினஸ் வந்து 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 மூடி இருக்குல்ல இந்த ஏரியால. அது ஏனே தெரியல. வருது ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்குது, போயிடுச்சா? பிளேஸ் இருக்குது, 5 days இருக்குது. வேற என்ன இருக்கான்னு தெரியல. நம்ம ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு வைப்ரண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே இருக்கு, நம்மளுக்கு என்ன வேணுமோ வந்து நம்ம சாவி கடை காம்ப்ளெக்ஸ் தான். எப்ப என்ன சுகர் கேன் தரப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சுகர் கேன் ஜூஸ் வைத்தேன். எனக்கு ஒரு சுகர் கேன் ஜூஸ் பிடிக்கும். இத மூவ் பண்ணிட்டால ஃபுட் ட்ரக் கடைசி. அது எங்க போனாங்க? அவர்தானா இல்ல அவங்க கடை தானா? அது தெரியல யாருதானே. கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்ச நாள் அப்புறம் வித்துட்டாங்களா? இதான் பாரடைஸ். பாருங்க, உங்களை வீட்ல இருந்தே நாங்க அப்படியே கூட்டிட்டே வந்துட்டோம். பாரடைஸ் பிரியாணி பாயிண்ட். ஏதோ புது கிராண்ட் ஓபனிங் போட்டுருக்காங்க. என்ன கிடையாது, என்ன கிராண்ட் ஓபனிங்? பாத்துறோம், இருக்கு பார்க் பண்றேன். அம்மாடி 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 அம்மாடி. Taekwondo grand opening. Kavin வந்து ஒரு black belt holder in taekwondo for people who don't know. அவன் 9 years இருக்கும்போதே அவனோட black belt வாங்கிட்டான். நான் வந்து என்னோட ரெடியா இன்னைக்கு பாருங்க, பாக்ஸிங் ரெடியா வந்து காலை தூக்கி, நான் கால் தூக்குறேன், நாய் கால் தூக்குற மாதிரி இருக்கும். எனக்கே தெரியும் இல்லையா டேலண்ட் எவ்வளோன்னு. என் டேலண்ட் என்னன்னு எனக்கே தெரியும் இல்லையா வினோத். எனக்கு லைட்டா தட்டினாவே நான் கீழே விழுந்துருவேன். நான் ஓடுற ஸ்டைல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்க. அந்த மாதிரி ஓடுவேன் நான். வினோத், நீங்க ஸ்பிரிண்டர் தானே? சொல்லுங்க வினோத், உங்க கதையை சொல்லுங்க. எவ்வளவு பயங்கரமா ஓட்டுறீங்களா? Yeah. Good. Thank you. You want the receipt? No. Badam milk. 4.99 ku badam milk. Badam. Let's go. எலும்பு போட்டோன்னா சந்தோஷமாயிட்ட வேணும் தானே, ரைட்? எலும்பு எதுல போட்டோம்? இதுல வாசனை அப்படி ஒரு விஃப் வந்தோன்னே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இப்ப நம்ம நேரா வந்து பாப்பா ஜான்ஸ் அப்படின்ற ஒரு பீட்சா கடைக்கு போறோம். எனக்கும் அவருக்கும் ஒரு நீண்ட நாள் தொடர்பு இருக்கு. தொடர்பா? சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் என்னோட பாப்பா. எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல நம்ம இந்த ஊருக்கு வந்தோடனே நம்மள ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு பீட்சா கடை கூட்டு போனாரு. என்ன கிடையாது, என்னடா ஏதோ சொல்றேன்னு என்னாலுன்னு பார்த்தா கலிபோர்னியா பீட்சா கிச்சன்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களை கூட்டு போனாரு. வந்து இறங்குறோம். ஓகே, வந்து இறங்கணும். நீங்க என்ன இருக்கு, ரொம்ப தவின் கை குழந்தை, லெஸ் than 1 year old. அப்புறம் அங்க போய் பார்த்தா, அங்கதான் போய் சாப்பிடுறோம். பார்த்தா பயங்கரமா பீட்சா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு பீட்சா. ஏன்னா அந்த டைம்ல நம்ம வந்து அதிகமா பீட்சா எல்லாம் அப்படி பெருசா நம்ம சாப்பிட்டு பழக்கல, குட்டி பையனால, ரைட்? அப்புறம் என்னாச்சு, அப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பீட்சா ஹட் தான் தெரியும். அப்புறம் நாங்க அங்க இருந்து கேப் எடுத்து எங்களோட பெல்மாண்ட் ஏரியாக்கு வரோம். பெல்மாண்ட்ல அப்ப நாங்க we were living there. அப்ப அந்த பெல்மாண்ட்ல வந்து ஒரு பாப்பா ஜான்ஸ் அப்படின்னு ஒரு பீட்சா கடை இருக்கு. அப்ப எனக்கு வந்து இது என்ன புதுசா இருக்கு, இந்த கடை நல்லா இருக்குமான்னு. இதுல இல்லாம இன்னொரு பீட்சால இவங்க ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் வாங்குவாங்க. எந்த வினோத் கடை? ஏதோ ஒரு கடை. அது வந்து இது மாதிரி ஒரு அதுல வந்து இந்த அந்த மீன் பேர் என்ன, அந்த ஏதோ இருக்கும் வித்தியாசமா. சார்டின். ஆமா, சார்டின் போட்ட ஆன்சோவிஸ் போட்ட ஒரு பீட்சா. அது வரைக்கும் ஜன எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்காங்க தெரியல. ஆன்சோவிஸ் போட்ட பீட்சா இருக்கு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்
பீட்சா எக்ஸ்போஷர் இருக்கும்ல, அதுவே வியர்டா என்னடா இது இவங்க ஆன்சோவினா என்னதுன்னா மீன் கருவாடு இருக்குல்ல, பொடி நெத்திலி. பொடி நெத்தலி பேசுறேன். நெத்திலியோட ஆன்சோவி போட்ட இது இருக்கும். அப்புறம் அதுல வந்து பீட்சா இருக்கும். பீட்சா தவிர எல்லாமே இருக்கும். லைக் பாஸ்தா இருக்கும், பார்மேஜான் சிக்கன் பார்மேஜான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். இட்ஸ் a ப்ராப்பர் இட்டாலியன் பிளேஸ் ஃப்ரம் அந்த எங்கேயோ ஒரு இந்த சான் மாட்டியோ ஏரியால இருந்து வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது அந்த பார்மேஜான் சிக்கன் பிடிக்கும். அந்த எக் பிளான்ட் ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். சோ நம்ம வந்து மைண்ட்ல என்ன நினைப்போம், வரும்போது பீட்சா ஹட் தான் வாவ் அமெரிக்கான பீட்சா ஹட் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வரும்போது, நாங்க இருந்த ஏரியால வந்து அங்க வந்து அப்போ பாப்பா ஜான்ஸ் தான் வந்து பயங்கரமா எல்லாம் டெலிவரி வண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வாட்டி நம்ம வந்து அதுல இருந்து பாப்பா ஜான்ஸ்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு சிக்கன் விங்ஸும் சிக்கன் பீட்சா ஏதோ ஒரு பீட்சா வாங்கி சாப்பிட்டோம். அப்பதான் வந்து தெரிஞ்சிச்சு, லைக் உண்மையாவே நான் சொல்றேன், மத்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது பீட்சா மட்டும் அந்த பாப்பா ஜான்ஸோட வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி எஸ்பெஷலி அந்த டோ இருக்குல்ல, அந்த பேஸ், அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்களோட பர்த்டேயா இருக்கட்டும், நம்ம வீட்ல வாங்கி சாப்பிட்டதா இருந்தாலும் சரி, அடிக்கடி நம்ம அங்கதான் வந்து அவங்களுக்கு வாங்கி தருவோம். அவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்ப மவுண்டன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம ஏரியாக்கு டெலிவர் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் டெலிவர் பண்ண மாட்டாங்க. நீங்க டோடாஷ்ல இல்ல தான் பண்ணணும், இது வந்து அவங்களே டெலிவர் பண்ணுவாங்க. சோ பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது நான் யூஸ்வலி அதை ஆர்டர் பண்ணிடுவேன் பல்க்ல. அவங்களே வந்து கரெக்டா டைம்க்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது அவங்களோட. இன்னொன்று வந்து லைக் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, பாப்பா மர்ஃபின்னு இன்னொன்று இருக்கு. ஆ, பாப்பா மர்ஃபி வந்து அதாவது பீட்சா வாங்கிக்கலாம், ஆனா அவங்க வந்து அவங்க பேக் பண்ணி தர மாட்டாங்க. ஆமா, அவங்க நம்ம டோ fresh ஆ போட்டு பண்ணிக்கலாம். டாப்பிங் எல்லாம் போட்டு பாக்ஸா கொடுத்துருவாங்க. நீங்க வீட்ல இருந்து நம்ம வீட்டு அவன்ல பேக் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் பிரைஸ் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். Correct. ஏன்னா அந்த தே ஆர் கிவிங் ஜஸ்ட் தி மெட்டீரியல். ஆல்சோ ட்ரேசிலயும் இருக்கு. அதுல ட்ரேசில இருக்கு பில்ட் யுவர் ஓன் பீட்சா நீங்க பண்ணிட்டு அதுல வந்து நீங்க பாப்பா மர்ஃபி. மர்ஃபி. ஆமா, ஃபார் பீப்பிள் ஹூ டோன்ட் நோ, இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கீங்க, இல்ல கேள்வி ரொம்ப வருஷம் இருந்தா கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ ஒருவேளை நீங்க பீட்சா சாப்பிடணும், பாப்பா ஜான்ஸ் ட்ரை பண்ணலன்னா நீங்க கண்டிப்பா பாப்பா ஜான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட சிக்கன் விங்ஸ்ல வந்து அந்த சிப்போட்லே ஹனி சிப்போட்லேன்னு ஒரு சிக்கன் விங்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ரீசெண்டா அவங்க நிறைய ஐட்டம்ஸ் லைக் கார்லிக் நாட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்ப அங்க போய் அவனுக்கு தவின் வந்து இஸ் கிரேவிங் தட் சிக்கன் பீட்சா வித் ஸ்வீட் சில்லி சாஸ். அதனால அது வந்து இப்ப வீட்ல போய் அவர் சாப்பிடுவாரு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ரஸ்டீஸும் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனது கிடையாது. சரக்காது சாண்ட்விச் பீட்சா காக்டெயில் டிராஃப்ட் ஸ்கூல்ல வாங்கியிருக்காங்க, நான் ஸ்போர்ட்ஸ் பார் மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம வந்து பாப்பா ஜான்ஸ்க்கு வந்திருக்கோம். பக்கத்துலேயே சரக்கு கடை இருக்கு. இங்கே கொஞ்சம் நிறைய ஹோம்லெஸ் இருப்பாங்க இந்த ஏரியாவில், அதனால நீங்கள் கொஞ்சம் நான் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு தான் வருதுன்ட்டு. ஆமாம், அது வந்துடும். நம்ம அதனால தான் சொல்கிறேன், இதில் வரதே ரொம்ப அஃப்கோர்ஸ் நம்ம ஏரியாவில் மவுண்டன் மைக் இருக்காங்க, ஆனால் அவங்க காஸ்ட்லியாக இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதனால தந்தூரி பீட்சா கூட இருக்காங்க. தந்தூரி இந்தியன் ஸ்டைலில் இது இதுக்கு இந்த ஊருக்கு இது பாப்பா ஜான்ஸ். இங்கே பாருங்க, போன்லெஸ் விங்ஸு, அப்புறம் பாப்பா போல் புதுசாக ஒன்று வந்திருக்கு, நோ கிரஸ்ட், இந்த டாமினோஸ்ல இருக்க அது மாதிரி டாப்பிங் மட்டும் நீங்கள் வந்து டிப் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். டாமினோஸ் இருக்கிறது வந்து பாஸ்தா, இது ஒன்லி த டாப்பிங். ஹாய், பிக் அப் யா ஃபார் சைந்தவி. அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க, ஃபுல்லா சூப்பரா இருக்கும். கார்லிக் நாட்ஸ் நல்லா இருக்கும், சிக்கன் பாப்பாஸ் நல்லா இருக்கும், ப்ரௌனி ரொம்ப நல்லா இருக்கும், சாக்லேட் சிப் குக்கி அதை விட நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுல எல்லாமே அல்டிமேட். நம்ம வந்து யூஸ்வலி வாங்குறது இந்த ஃபைரி சிக்கன் வாங்குவோம், ஆனா நிறைய வெஜிடபிள்ஸ் டாப்பிங் போட்டுருவோம். நம்ம வாங்குறதுல பசங்களுக்கு வெறும் சிக்கன் தான் கேட்டாங்க, அதனால அவனுக்கு சிக்கன் மட்டும். விங்ஸும் இருக்கு பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சிக்கன் பாப்பாஸ் வந்து இது மாதிரி எப்படி சொல்றது, பாப்கார்ன் சிக்கன் மாதிரி இருக்கும், ஆனா சாஃப்டா இருக்கும். ஒரு மாதிரி போன்லெஸ் விங்ஸ் சாப்பிட்டுருக்கோம் நம்ம. சிக்கன் பாப்பா நம்மளே சாப்பிட்டுருக்கோம், வீட்டுக்கு வாங்கணும் ஒரு வாட்டி. இங்க பாருங்க, இடம் இருக்கு உட்காந்து சாப்பிடறதுக்கு, சீட்டிங் ஏரியா. தம்ப்நெயில் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் யூஸ் அதர் டோன் போட்டாலும் என் கை அதுக்கு போகுது பாருங்க. மண்டையில இருக்க மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. பழைய ட்ரேசி இது, அந்த காலத்து ட்ரேசி. இங்க வச்சிருவா அப்படி. வெப்மோல வாங்கலாம். கரெக்ட். போலாமா வீட்டுக்கு? நான் சொன்ன அந்த ஆமன் ஃபீல்டு தான் வருது. ஸ்னோ கட்டின மாதிரி இருக்குல்ல, ஆனா வெதரை பார்த்து ஏமாந்துறாதீங்க.
ஏமாற வெயில் இருக்கு நினைப்பீங்க. ஜில்லுன்னு மவுண்டன் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது பேர் மவுண்டன் ஹவுஸா? ஃபுல்லா பாருங்க மவுண்டன். எங்களை ஊரு சுத்தின ஃபுல்லா இந்த கண்ணுல இருந்து அந்த எண்டு வரைக்கும். இந்த ரோட்ல வந்து ஒரு அது என்ன ஒரு பேட்டர்சன் பார்த்துன்னு ஒரு ரோடு இருக்கு. பேட்டர்சன் ரோட், ரைட்? பேட்டர்சன் பாத்வேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதுல வண்டி ஓட்டினது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி தான் என் வாழ்க்கையில அந்த ரோட்ல போனேன். என் உயிரை கையில பிடிச்சிருந்தேன் வினோத் ஓட்டும் போது. வினோத் வேலையில இருந்து வரும்போது வருவீங்க, ரைட்? நிறைய வாட்டி ஆகும். ஏன்னா இந்த சைடு டிராஃபிக் சம்டைம் 2 hours 3-4 ஹவர்ஸ்லாம் காட்ட ஃப்ரீயா இருக்கும் அந்த ரோடு. அதனால பேட்டர்சன் ரோடுன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி வேற ரூட்ல வந்துருங்க தயவு செஞ்சு. ஓட்டலாம், நாட் பேட், பட் அகைன் ஜஸ்ட் கேஷுவலா கார் கேர்ஃபுல்லா ஓட்டணும், அவ்வளவுதான். சிங்கிள் ரோடு தின்னா இருக்கும். இங்க பாருங்க, மோர் ரோட்ஸ் நம்ம இதுல இருந்து காமெண்ட் ஃபுல் டை செரி பிளாசம் மாதிரியே இருக்கும் எக்ஸாக்ட்டா பாக்க. இல்ல இன்னும் 2-3 hours ஆகும் நினைக்கிறேன். ஃபுல் ஒயிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல் ஒயிட் ஆகல. ஃபுல்லா ஒயிட் ஆயிடும். இப்ப வீட்ல போய் லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் என்ன சாப்பிட போறோம். வேற லெவல் ஆஃப் ரைப்பன்னஸ் மாதிரி வேற லெவல் ஆஃப் ப்ளூம்ல இருக்கு. இந்த கலர் இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இது கொஞ்சம் சீக்கிரம் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது அப்படியே மாறிட்டே இருக்கும். பிரைட்டா சீசன் வந்தா வெச்சோட இவ்வளவு பெரிய மரம் வரும்னு தெரியல. வெச்சோட வராது. 2 years இருக்கு நினைக்கிறேன். 2-3 years இருக்கு. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் நம்ம தோக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். ஓடி வந்து அடி பின்னிடுவானுங்க மக்களேன். போட்டோ எடுத்ததுக்கே இப்பெல்லாம் வந்து அங்க ஒரு இது போட்டானுங்க, நோ ட்ரெஸ் பாசிங், உள்ள வந்து நான் ஃபைன் போடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ. இரண்டு எல்லாம் போட்டோ எடுக்குதுல்ல, வாங்கிட்டு வந்த பீட்சா இதுதான். கிரில் சிக்கன் டாப்பிங் போட்டிருக்காங்க. பட் இப்போ தவிர என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளான். இதை அவன் நைட் சாப்பிடுவான், விவின் வந்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் வாலண்டியரிங் முடிச்சுட்டு. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பிரியாணி இப்போ சாப்பிட போகிறோம். திறந்து காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வாங்கினது வந்து ஃபேமிலி பேக் கம்ஸ் ஒரு appetizer, ஒரு சாலன் அண்ட் இது வந்து யூஸ்வலி பிரியாணியோட வரும். டெசர்ட் கொடுத்துட்டாங்க, நிறுத்திட்டாங்க நினைக்கிறேன். இப்போ டெசர்ட் யூஸ்வலி குலாப் ஜாமுன் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நிறுத்திட்டாங்க. இது எத்தனை ounce இது? 64 ounce அது. மட்டன் பிரியாணி வித் 3 ஹாஃப் இருக்கும் முட்டை, அடியில் மட்டன் பீசஸ் இருக்கும். இது வந்து நான் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணேன். சிக்கன் 65 அப்பா ஹாஸ்லாம் சூப்பராக தூக்குது. அடுத்தது இது வந்து அவங்க ஸ்டைல் சிக்கன் 65, நம்ம ஸ்டைல் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட லஞ்சு. அடியில் நான் பீஸ் எடுத்து காட்டுறேன். அடியில் இருக்கு மசாலா. திஸ் இஸ் த மட்டன்ஸ் ஆஃப் த மட்டன். பிரமாதம். சாப்பிடலாமா? எஸ். முழு முட்டை வைப்பாங்கன்னு பார்த்தா பாதி வச்சு ஏமாத்திட்டீங்க. அது எல்லா வாட்டியும் பாதி வைப்பாங்க. எல்லா வாட்டியும் நானும் எதிர்பார்ப்பேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசுல வந்து எங்கேயாவது ஒரு அல்பாசையில வந்துடாதான்னு. காயத்ரி இருக்காங்க, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு காயத்ரி தீபக்னு இருந்தாங்க. இப்போ அவங்க ஊர் போயிட்டாங்க. அவங்க யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரியாணி வாங்கினாலும் ஒரு பெரிய தெக்ஸால போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மேபி நானும் காயத்ரி மெத்தட் இன்னைக்கு பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரல் போல மலைச்சாரல் கூட இந்த பிரியாணியை கொஞ்சம் லைட்டா கொட்டுங்க. பரவாயில்லப்பா, பீஸ் நிறைய போட்டுருவாங்க. விஷுவலுக்காக போடுறேன். அப்படியே என்னோட டிபிஜிஎம் எப்படி இருக்கு வாயிலே. இன்னும் அதுக்கு வாயில ஜொல்லு ஊத்துறோம். கரெக்டா பசிங்களா? சாப்பிட்டு முடிச்சு அப்படின்றதுக்குள்ள விவின் வந்து கான்டெக்ட் மீ அப்படின்னு பாருங்க. சூப்பரா. Thank you Gayatri. Thank you Gayatri and Deepak, Ritik and Roshan. They're my very good friends. இந்தியால இருக்காங்க. Actually இந்தியா வீடியோல அவங்க வீடு போனவே பியூட்டிஃபுல் இன்டீரியர் டிசைனர். அவங்கதான் இன்டீரியர் டிசைனர். அவங்களுடைய அவங்கதான் பிரியாணி சைன் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு எலும்பு தான் முக்கியம். மோர் எலும்பு. We love எலும்பு. ஆமாப்பா, மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குப்பா, ரைட்? நீ கையில பசிக்கிறாங்களா? இல்ல, ஆல்ரெடி மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு வசதியானது.
கையில தான் இப்போ சாப்பிடணும் நான், ரைட்? ஆமா அதான் டேஸ்ட். ஒரு நிமிஷம் காஃபி போட்டுக்கிறேன். பை தவின், ஹேவ் ஃபன். தம்ப்நெயில் போஸ்ட் கொடுத்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனிவே எப்ப நீ போஸ்ட் பண்ற? மறந்தே நம்ம ஞாபகமே இருக்காது, எடுக்கவே மாட்டோம். ஞாபகம் தான் எடுக்கிறதுக்கு ஃப்ரேம்ல இருந்தே ஏதோ ஒன்று எடுத்துப்பேன் நான். ஒரு வாய் சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு பிரியாணி. தவின் கிளம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டான். என் காஃபி நான் போட்டேன், இதை லைட்டா சூடு பண்ணிட்டேன். இப்போ நானும் என்னோட உட்காந்து கோயிங் டு என்ஜாய் அவர் லஞ்ச். வீக்கெண்டில் இந்த மாதிரி வெளியில் வாங்கி நம்ம வெளில போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடாத போது இந்த மாதிரி வாங்கி நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இவ்வளோ இருக்கு பண்ணுச்சு. இது இன்னும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து தவின் கூட்டி விடுவோம், அஃப்கோர்ஸ் வந்தாலும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. விவின் வந்து வாலண்டியரிங் முடிச்சுட்டு கால் பண்ணுவான், அவனை பிக்கப் பண்ண போகணும். அதுக்குள்ளே நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஹலோ, விவின் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் படத்துக்கு கூட்டு போகிறோம். டாக் மேன் படம் பார்க்க போகிறாங்க. நானும் வேணும் வந்து பக்கத்து தேட்டரில் அதே டைமில் கேப்டன் அமெரிக்கா பார்க்க போகிறோம். தவினும் பசங்களோட போவோம். முடிச்சுட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். அதான் எங்களோட பிளான். வினோத் ஒரு வண்டியில் கிளம்புறாரு, நானும் தவினும் அடுத்த வண்டியில் பின்னாடி வருவோம். எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு போகணும். அதுக்காக என்னாச்சு? என்ன குடிக்கிறேன்? தாய் டீ. உங்க தாயோட டீ குடிக்கிறேன். என் தாய் இங்கே இல்லாதனால அவங்கள மனசுல நினைச்சு அவங்கள என் கூடயே கூட்டிட்டு போற மாதிரி இந்த கப்பலை அவங்கள நினைச்சு கொண்டு போறேன். அம்மா வாங்க கூட என் கூட. தாய் டீ வந்து ராஸ் இல்லை என்ன கடை, ரான்ச் 99 விற்பாங்க. அதை வாங்கி நானே லோ பட்ஜெட்ல ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் ஐஸ் போட்டு ஸ்டார்பக்ஸ் கப்பை கழுவி வச்சுருக்கேன், அது யூஸ் பண்ணேன். யாரோ பார்த்தாங்கன்னா பரவாயில்ல பணக்கார தாய் டீ தான் வாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இது நானே பண்ணேன். தாய் டீ குடிப்பேன், நீ வெளியே வாங்கியோ? தாய் டீ தாய் கடையில் போனால் கொடுத்தான். கசாவா சிப்ஸ் நல்லா இருக்கு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போய் சாப்பிட்டோம், ஆனால் நீ குடிக்க வெளியே வாங்கிக்க சொன்னா படம் ரொம்ப கூட்டமா இருந்தனால ப்ளஸ் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்டோம். ரெசர்ட் சேலரி வந்து அது கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் வரல ஒரு ஆள் பெரியவர், அவர் ரெடியா அவங்க நிக்கிறாரு. சிப்ஸ் காஸ்கோ. எனக்கு காஸ்கோ வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கணும்னு நினைக்கிறேன். காஸ்கோல வாங்க நானும். எனக்கு வந்து பிளெயின் லேஸ் பிடிக்கும். இது வந்து நம்ம பல்லாவரம் இந்த ரீசனா போகும்போது பல்லாவரம் சந்தையில எல்லாம் வச்சு மசாலா தூவி மிளகாத்தூள் தூவி வித்தாங்க, நல்லா இருந்தது. ஒருத்தன் கண்ணில் கண்ணீரோட வெளியே நின்றுட்டு இருக்கான். போங்க நீங்க. சரி ஓகே பை. சரி ஓகே பை. மீட் யூ தேர். How are you? ஹலோ தவேன். சரி வந்துட்டோம். ஈவினிங்க நண்பர்களுடன் இன்னொரு 3 பேருக்காக வெயிட் பண்ணுறேன். பசங்களாம் வேற தட்டில் இருக்காங்க, நானும் சேர்ந்து மட்டும் இங்கே வந்துட்டோம். கேப்டன் இருக்கான் கூட, அடல்ட் இருக்கான் கூட. மாமா இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே ஓ மேட்ச் பண்ணிருக்கோம் வினோத் 2 பேரும். நான் கவனிக்கவே இல்லை இதை. அந்த செட் மூவியர் ப்ரொடக்ட் வாட் அதுல கொஞ்சம் பள்ளமா இருந்தது, அதான் தள்ளி விட்டு எனக்கு. Apparently, Progressive and Telmar's managers bundle with their auto policy 24/7 protection for all clients. Ways to play, daily challenges, friendly competition, and new games every week is the most up-to-date movie trivia challenge out there. Feed your passion and download the app today. போத்திட்டேன். குளிச்சு இப்படி கம்ஃபர்டபுளா தூங்கல. எத்தி எடுத்துட்டு போக மாட்டேன். படம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் 1 hour வந்து போரிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஓகே. இந்த வெளியே வெயிட் பண்றாங்க. இங்க நிக்க வேண்டியதுதானே? எங்கடா அவனுங்க? ஓ ஆமா எனக்கு என்ன வேணும்?
அங்கே பக்கத்து கடையிலேருந்து ஜாப்பனீஸ் மாஃபியா சூஷி வாங்கியிருக்கோம். ரெயின்போ ரோல். ஏன்னா நேற்று தான் கவின் டேவ்ஸ் போனோம், அதனால வந்து சேம் டைப் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டதுனால ப்ளஸ் எங்களுக்கு இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து டிராகன் ரோல். இதா பரவாயில்லடா, 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். திடீர்னு அழ போகிறோம். அது மட்டும் தான் ரா, இதெல்லாம் குக்கு தான். ரைட் அவன் வினோத். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால சொர்க்கம் மாதிரி இருக்கு. சூஷி என்ன இருந்தாலும் ஏஷியன் ஃபுட் தான்ப்பா. போடலையே லேபிள். இது மாதிரி எல்லாமே நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ணதுனால என்ன இருக்கு. ஆமா இட்ஸ் ஓகே. நம்மளோட எங்க இருக்கு நம்பர் 2 இஸ் அவர்ஸ். மைல் கொட்டுது கொடுத்துருங்கப்பா. அவங்களுக்கு பிரிச்சு. It's the slider combo 5. Number 2. Yeah. I think this is a slider combo, so 2 hot medium sliders. Medium spicy. Yeah, 2 medium spice sliders and fries. And then they also give sauce, and they have honey packets as well. Yeah. It is enough. I can't do this. போபா டீ சைன்ட்டு கேட்டா சரி போபா டீ வாங்க. அவன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிமோனோ சுஷி, அதில் தவின் வேணும்னா அவனுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டானுங்க எல்லாம். விவின் ஃப்ரெண்ட்ஸு விவின் எல்லாமே ஆங்கிரி சிக்கன் இந்த கடையில் தான் காணாங்க. சரி சரிப்பா, நான் விட்டு அந்த 10 மணி ஆயிரும்ன்றதுனால சரி. ஒருவேளை அவங்க யாரும் ஜானி அம்மா யாரும் கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க. நம்ம இப்போதான் பார்த்தா நம்ம திறந்து விட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு. நல்லா இருக்காது. உனக்கு அப்படியே ஓச்சாக்கு போன மாதிரி இருக்கும் பாரு. Sit, darling. இன்னும் ரெடி பண்ணி ஓ பபிள் வேணாமா? I already have my mouth full. I want tea. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆங்கிரி சிக்ஸ்ல சாப்பிட்டோம், சூஷி வாங்கி சாப்பிட்டோம். அது கடையிலேருந்து என்ன வாங்கி சாப்பிட்டோம், இது குடித்தோம் போபா டீ. இப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதான். பசங்களாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். நாளைக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் டே, ஸ்கூல் லீவு. அதுக்கப்புறம் குழந்தை கிளம்பிடும் காலேஜுக்கு. பாய். Was good? Okay, good video. Maybe they wanted extra more sushi. They're craving sushi. Boys, right? They want to spend money. ஏதோ சொன்னி என்ன டைலாக் சொன்னி இப்போ கேப்டன் அமெரிக்கா சப்ஸ்டியூட் டீச்சர் வந்து டீச் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. சப்ஸ்டியூட்டை தப்பாக சொல்லலை, நான் அப்புறம் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அப்படி இல்லை, ஒரிஜினல் டீச்சருக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவர் அப்படியே ஃபாலோ பண்ணால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இல்லை, ஆனால் ஒரிஜினலையுமே அந்த கேப்டன் அமெரிக்கான்றது இஸ் அ சூப்பர் சோல்ஜர். ஹீஸ் நாட் சூப்பர் சோல்ஜர். ஆனால் அதான் அதிலே சொல்கிறான், ஸோ ஐ மே நாட் பி ரிக்வயர்டுன்றான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவர் ஹீ குட் பி தி ஹீரோ. ஆனால் நீ நார்மல் மேன் நீ பண்ணுறதுனால இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மல் மேனா அவர்? ஆமாம், ஈஸ் அ நார்மல் கை. ஹால்கன் நார்மல் கை. ரவி ஃபன் பண்ணுமா? எனிவே என்ஜாய் மீ. யா குட். ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. Happy Valentine's Day. வளர்ந்து போயிட்டே ரவி. வளர்ந்து போயிட்டியா? எத்தனை வருஷம் சொல்ல போறியோ உங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிச்சு. கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிரும் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு சொல்லுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க. ரைட் வி? கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கானே, ப்ராமிஸ். கிஃப்டா? கிஃப்ட் ஃபார் வேலண்டைன்ஸ் டேவா?
I'm also waiting என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு for a சொல்லிருக்கான். gift. அவன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. I'll give you a gift. அடி பின்னிடுவேன். ஏதாவது ஏதாவது காமெடியா இப்போ சொன்னா அடி பின்னிடுவேன். என்னது குத்தா? Yeah, I can also do that. I can also give you back. Double the time I'll give you. ரெடியா கை வச்சுட்டு ரைட் வை. ஃபுல் பவர்ல அடிப்பியா? Double the gift I'll give you. ஹேண்ட்ஸமா இருக்கடா. சூப்பரா இருக்கு இந்த ஷர்ட் கட்ட டி-ஷர்ட். வெரி நைஸ். இது Max-ஆ? மேக்ஸ். இந்த காலர் வித் ஷர்ட் நல்லா போடு. இவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துச்சு. ஆளும் நல்ல ஸ்மெல்லு சூப்பரா பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு கிடிச்சு இப்போ ஆள் வந்து வீக்கெண்டா நல்லா போவான். ஸ்கூலுக்கு தான் போக பிடிக்காது. வீக்கெண்டு ஜாலி, ஆல்வேஸ் ஜாலி தான். அவுட்லெட்ல போய் we need to update some of your clothes. பேண்ட்ஸ்லாம் வாங்கணும்ல. சூப்பரா இருக்கு. ஓகே சரி, நாளைக்கு தவின் கிளம்பிடுவான். மோஸ்ட்லி அதையும் அந்த பிட்டும் இப்போ பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சிடும். Rvi, come down. It's okay. Next time. Yes, let's go. Bye. Now go and talk to your girlfriends. தவின் ஆல்ரெடி காலேஜுக்கு போயிட்டான். நான் எடுக்க மறந்துட்டேன் இன்னைக்கு அவன் போகும்போது. அப்புறம் ரீட்டைனர் மறந்துட்டு போயிட்டான். அப்புறம் இங்கே ஒரு பேரண்ட் யார் போகிறாங்கன்னு கேட்டு அவங்ககிட்ட போய் நானும் வினாடிட்டு தான் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? எக் பிளெயின் எக்ஸு, ஒரு ஸ்பைசி சீஸ் ஒன்று வேணும் சாப்பிடுவார், அதை போட்டு சாப்பிட்டாரு. இப்போ விவன் இஸ் ஹெல்பிங் மீ வித் க்ளீனிங். தேங்க்யூ விமா. கை கழுவிக்கோ. ட்ரேடர் ஜோஸ் அதில் இருக்க மல்டி பர்பஸ் கிளீனர். இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். சீடர் வுட் அண்ட் சேஜ்ன்ற இந்த ஸ்மெல்லோடது. இந்த ஸ்ட்ரீக்கே இருக்காது பாருங்க, காட்டுங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக. இப்போ தான் தொடச்சி விட்டேன், செம்மையாக தொடச்சி விட்டுருக்கான். நல்லா தேங்க்யூ. யுவர் ஹேர் கட், பீப்புள் வாண்ட் டு நோ வை யூ டிடன்ட் கெட் அ ஹேர் கட். லுக், ஹி ஹேஸ் அ ஹேர் கட் நவ. லுக்ஸ் குட். Turn around. Yep. கிரேட் கிளிப்ஸ். சரி, போய் பண்ணு. ஷூ எடுத்து நீங்கள் வச்சுட்டேன் காலையில் பண்ணுறதுக்கு. பேக் எடுத்துகிட்டு வரணும், வாட்டர் பாட்டில், சார்ஜ் யுவர் திங். ஓகே, பீ க்ளோத்ஸ் எடுத்து வை. ஓகே, தட்ஸ் த வீடியோ. எண்ட் ஆஃப் த வீடியோ. த நியூ வீக் இஸ் கோயிங் டு பிகின். பை. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இட் வில் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ மறக்காம லைக். வா சொல்லுவி. நீ சொல்லுவியா? அது மாதிரி சொல்றியா? You forgot? Like? என்ன சொல்லுவான் அதில்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதோ சொல்லுவான்ல. Watching this video. ஆமாம், அது வந்து க்யூட்டான ஒரு லிஸ்ட் வேறு இருக்கும் அதில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு. ஓகே, பாய், குட் நைட். Thank you guys for watching this video.